ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம் வாழ்க்கையில் எவ்வளவு பரிகாரங்கள் செய்தும் தொழிலில் முன்னேற்றமே இல்லையே, கடன் சுமை கழுத்தை நெரிக்குதே, குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு நோய் வந்து மருத்துவ செலவு வீணா போகுதேன்னு தவிக்கிறீர்களா? இதற்கெல்லாம் மூல காரணம் நம்ம குலதெய்வத்தின் அருளும் பித்ருக்களின் ஆசையும் தடைபட்டு கொண்டே நிற்பதுதான். சூரியனின் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை திருநாள் பித்திருக்களின் பசியையும் தாகத்தையும் தீர்த்து அவர்களின் பூரண ஆசையை பெறுவதற்கு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் நன்னாளாகும். பித்திருக்கள் மனம் குளிர்ந்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதித்து விட்டால் நம் குடும்பத்தில் உள்ள சகல தோஷங்களும் விலகி அஷ்டலட்சுமி கடாட்சமும் அல்லல்ல குறையாத செல்வமும் தேடி வரும். இந்த வீடியோவில் இதுவரை யாருமே சொல்லாத ஆடி அமாவாசை அன்று வீடே லட்சுமி கடாட்சமாக மாற செய்ய வேண்டிய 4 புதிய மகா சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி அமாவாசை திதி நேரம். ஆடி அமாவாசையானது 12/8/2026 நாளைய தினம் புதன்கிழமை அதிகாலை 2:11 மணி முதல் 13/8/2026 வியாழன்கிழமை அதிகாலை 12:16 மணி வரை இருக்கிறது. எனவே 12/8/2026 புதன்கிழமை முழுவதுமே நம்முடைய வழிபாட்டிற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நேரம் 12/8/2026 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாக கருதப்படுகிறது. வீட்டில் படையல் வைத்து வழிபடுபவர்களாக இருந்தால் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை கூட படையல் வைத்து நீங்கள் வழிபாட்டையும் நிறைவு செய்யலாம். மாலை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடப் போகிறீர்கள், இல்லை ஏதேனும் பரிகார தீபம் ஏற்ற போகிறீர்கள் என்றால் மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் இந்த பரிகார தீபமோ இல்லை சாதாரணமாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடோ செய்து கொள்ளலாம். ஆடி அமாவாசை அன்று பித்திருக்கள் பூமிக்கு வரும்போது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரங்கள் நமக்கு மட்டுமின்றி நம் வருங்கால சந்ததியினருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க போகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி பித்ருக்காரகனான சூரியனும் மாத்ருக்காரகனான சந்திரனும் கடகராசியில் சேரும் இந்த நாளில்தான் நாம் செய்யும் தர்ம காரியங்களும் பரிகாரங்களுக்கும் 1000 மடங்கு புண்ணியத்தை அளிக்கக்கூடிய மிக மிக சக்தி இருக்கின்றது. முதல் பரிகாரம், வீட்டு நிலைவாசலில் பித்திருக்கள் நுழையும் போது வீட்டில் உள்ள தரித்திரத்தை விரட்ட செய்ய வேண்டிய பரிகாரமாகும். செய்முறை: ஆடி அமாவாசை அன்று காலையிலேயே ஒரு சிறிய மண் கிண்ணத்தில் அல்லது கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நிரம்ப கல்லுப்பை போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு அதன் மேல் ஒரு கைப்பிடி அளவிற்கு கருப்பு எள் மற்றும் ஒரு பச்சை கற்பூரத்துண்டை அதன் மீது வைக்க வேண்டும். அந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு உட்புறமாக வலது பக்கத்தில் தரையில் வைத்து விடுங்கள். வெளியே கிடையாது, நிலைவாசலுக்கு உட்புறமாக வலது பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். நாள் முழுவதும் அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் பிரதமை திதி அன்று இந்த உப்பையும் எள்ளையும் ஓடும் நீரிலோ அல்லது செடிகொடியிலேயோ ஊற்றிவிடலாம். அப்படி இல்லை என்றால் சிங்கில் கூட நீங்கள் ஊற்றிவிடுங்கள். வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள், கண்திஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றலை இந்த உப்பு தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும். பித்ருக்கள் தூய்மையான ஆற்றலோடு வீட்டிற்குள் வந்து உங்களையும் உங்களுடைய சந்ததியினரையும் ஆசீர்வதிப்பார்கள் என்பதில் கடுகளவும் சந்தேகம் வேண்டாம். இரண்டாவது பரிகாரம், குடும்பத்தில் உள்ள நோய் நொடிகள் மற்றும் தீராத கடன் சுமையை போக்கும் பரிகாரமாகும். ஆடி அமாவாசை மாலை 6 மணிக்கு மேல் பூஜை அறையில் தெற்கு திசையை நோக்கி ஒரு சிறிய மனை அல்லது தாம்பூலத்தட்டை வையுங்கள். அதில் ஒரு அகல் விளக்கை வைத்து வேப்ப எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்கள். பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவோம் அல்லவா, அப்போது அந்த பஞ்சு திரியோடு 3 மிளகு, அதாவது கருப்பு மிளகு மற்றும் சிறிதளவு கருப்பு எல்லை அதில் போட்டுக்கொள்ளுங்கள். தீபத்தை ஏற்றி எங்கள் குல பித்ருக்களை, எங்கள் குடும்பத்தில் உள்ள நோய் நொடிகள் தீர வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், இனி வரும் சந்ததியினர்களுக்கும் வருங்கால சந்ததியினரும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு வர வேண்டும். இதுவரை நான் மருத்துவமனைக்கு செலவழித்த செலவுகள் எல்லாம் போதும், இனி வரும் காலமாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மிளகு மற்றும் எள் எரியும் போது உருவாகும் அதிர்வுகள் வீட்டில் பித்ரு தோஷங்களையும் மருத்துவ செலவுகளையும் அடியோடு கட்டுப்படுத்தும்.
மூன்றாவது பரிகாரம் மும்மூர்த்திகளும் பித்ருக்களும் வசிக்கும் புனிதமான அரச மரத்தடியில் செய்ய வேண்டிய பரிகாரம். ஆடி அமாவாசை அன்று மதிய வேளையில் ஒரு செம்பு தண்ணீரில் சுத்தமான தண்ணீராக எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிதளவு கருப்பு எள், பச்சரிசி மற்றும் காய்ச்சாத பசும்பால் ஒரு துளி இவற்றையெல்லாம் அந்த தண்ணீரில் கலந்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது பிள்ளையார் கோவிலில் உள்ள அரச மரத்தின் வேரில் இந்த தண்ணீரை ஊற்ற வேண்டும். பிறகு இந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு பித்ருக்களை சாந்தி அடையுங்கள், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று மனதார வேண்டிக் கொண்டு என்றென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு அந்த அரச மரத்தையே 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் அரச மரத்தில் எள்நீர் ஊற்றுவது என்பது கோடி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமணம், குழந்தை பாக்கியம் என்பது உடனடியாக உங்களுக்கு கைகூடும். 4வது பரிகாரம் நவதானிய ஆற்றல் மூலம் செல்வத்தை பெருக்கும் பரிகாரம். ஆடி அமாவாசை அன்று காலையிலேயே கம்பு, சோளம், திணை, பச்சரிசி மற்றும் எள் ஆகிய தானியங்களை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். இதை வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது திறந்த வெளியிலேயோ பறவைகள், அதாவது காகம், புறா, சிட்டுக்குருவிகள் உண்பதற்காக வைத்துவிடுங்கள். பக்கத்திலேயே ஒரு பாத்திரத்தில் குடிநீரும் வைத்துவிடுங்கள். பறவைகள் தானியங்களை கொத்தி தின்ன தின்ன உங்கள் ஜாதகத்தில் உள்ள நவகிரக தோஷங்களும் வியாபாரத்தில் உள்ள தடைகளும் விலகி வருமானம் பல மடங்கு பெருகும். வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எந்த குறையும் இருக்காது. இந்த மேற்கண்ட 4 பரிகாரங்களில் நீங்கள் எந்த பரிகாரத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்ற வகையில் எந்த பரிகாரம் இருக்கிறதோ, உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்தால் பலன் கிடைக்கும் என்று மனதார நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பரிகாரங்களை உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இல்லை, நான் 4 பரிகாரங்களையும் செய்ய போகிறேன் என்றால் 4 பரிகாரங்களையும் தாராளமாக செய்யுங்கள். இந்த பரிகாரங்களை ஒரே ஒரு தடவை மட்டும் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் மாற்றத்தை, அதாவது நல்ல விதமான மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்யும் பொழுது ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கண்களை மூடி ஓம் பித்ரு கணாய வித்மகே ஜகத்தாரிண்யை தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் என்னும் மந்திரத்தை ஆடி அமாவாசை வழிபாட்டின் போது இந்த 4 விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது, துணி துவைத்தல் மற்றும் தலைமுடி வெட்டுதல். அமாவாசை அன்று தலைமுடி வெட்டுவதோ, சவரம் செய்வதோ அல்லது பெரிய அளவில் துணிகளை துவைப்பதோ கூடாது. 2வது, அசைவ உணவு. அசைவ உணவை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 3வது, வீட்டை இருட்டாக மாலை நேரத்தில் வைத்திருக்கக்கூடாது. விளக்குகளை கண்டிப்பான முறையில் ஏற்றி வைக்க வேண்டும். 4வதாக, வாசலுக்கு யாராவது யாசகமோ அல்லது தானமோ கேட்டு வந்தால் அவர்களை வெறுங்கையோடு அனுப்பாமல் உங்களால் இயன்றதை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள். இந்த ஆடி அமாவாசை நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த 4 எளிய பரிகாரங்களை செய்து முன்னோர்களின் பூரண அருளையும் மகாலட்சுமியின் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.